ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் சிஎஸ்ஐஆரோட நிறுவனமான ஜென்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பல்வேறு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். மந்த்லி சேலரி அப் டு 49,000 வரைக்கும் கிடைக்கிது. ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஜாப் இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் ஜென்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்இ, எம்டெக்கு, பிஇ, பிடெக்கு, பிடெக்கில் ட்ரிபிள்இ, இசிஏ, டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸு இது முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் எம்இ, எம்டெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் இது முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபிசிக்ஸு, நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனில் ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வேரி ஆகுது. அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக்கில் ட்ரிபிள்இ, இசிஏ, டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸு இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி இருக்குது. இதுக்கு அப் டு நீங்கள் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மந்த்லி சேலரி 25,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. பிஇ, பிடெக்கில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நீங்கள் கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் சேலரி தராங்க. சப்போஸ் நீங்கள் டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மந்த்லி 25,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மந்த்லி 20,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிப்ளமோவில் ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இது முடிச்சிருந்தீங்கன்னாலும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. டிப்ளமோவில் கெமிக்கல், மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு மந்த்லி சேலரி 20,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 35 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, நானோ டெக்னாலஜி, எம்எஸ்சி மெட்டீரியல் சயின்ஸு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய வேக்கன்சி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியும் வேக்கன்சி இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, 2, 3 இந்த கேட்டகரிக்கு எல்லாமேவும் டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஜூன் 11 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஹெச்டி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சயின்ஸு, எம்எஸ்சி மெட்டீரியல் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, நானோ டெக்னாலஜி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கெல்லாம் 12th ஜூன் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ, பிஇ, பிடெக்கு, எம்இ, எம்டெக்கு இவங்களுக்கெல்லாம் 11th ஜூன் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்த்து இன்டர்வியூவை கரெக்டாக அட்டன் பண்ணிடுங்க. இன்டர்வியூக்கு ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 கொடுத்துருக்காங்க. 10 o'clock மேலே வர்றவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். சிஎஸ்ஐஆர் சிஇசிஆர்ஐ இந்த வெப்சைட்டில் போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் அதில் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர்ட்டலில் ஃபஸ்ட் டைமாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் வந்து ஒன் டைம் வந்து ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அதை சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஒன்றுக்கும் அதிகமான போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் செப்பரேட்டாக வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அண்டு ஆன்லைன் 2 விதமாகவும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து சென்னையில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே, அதாவது ஜூன் 11 அண்டு 12 தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜூன் 10 போய் ரீச் ஆயிடுங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, உமன்ஸ் கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமஸ்டர் அண்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பின்னர் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிஎஸ்ஆரோட லேப் அல்லது இன்ஸ்டியூட்டில் வந்து ஆல்ரெடி 6 இயர்ஸ்க்கு அதிகமாக வேலை பார்த்தவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன், ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாமே வந்து மே 8 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரவரி பேசிக்ஸில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 6 மந்த்துக்கு செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து காரைக்குடியில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். உங்கள் சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.